ஆண்டவரே மே துதிக்கிற ராஜா பரிசுத்த ஆவியானவரே இந்த சாயங்கால வேலைக்காய்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே மே துதிக்கிற ராஜா இந்த சாயங்கால வேலையில தகப்பனே அப்பா நீங்க இந்த இடத்துல இறங்கி வரும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா. அல்லேலூயா, நீங்க இல்லாத பாடல் ஆராதனை இல்லப்பா, நீங்க இல்லாத ஜெபம் இல்லப்பா, நீங்க எங்க நடுவுல இறங்கி வந்துருங்கப்பா. ஆண்டவரே மே துதிக்கிற ராஜா, ஆவியானவரே மே துதிக்கிற தகப்பனே. மோசே சொன்னார் அல்லவா, எதினால் நாங்கள் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோட கூட வருவதனால் அல்லவா. ஆவியானவரே நீங்க எங்களோட இருக்கிறதுனால தான் அப்பா நாங்க விசேஷித்தவர்களா இருக்க முடியும். என் பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீர் விசேஷித்த விதமா வைத்திருக்கிறபடியால் ஓ ராஜா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே இந்த இடம் முழுவதுல ராஜா உங்க மகிமை இறங்கிறட்டும் தகப்பனே. ஐயா இந்த அந்திபலி செலுத்துற வேலையில ராஜா உங்க மகிமை பிரசன்ன இந்த இடத்தை மூடிரட்டும் தகப்பனே. ஆவியானவரே நாங்கள் இந்த இடத்துல ஒரு மனமாய் கூடி இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால ஒரு மனமாய் கூடி இருக்கிறீர்களோ ஓ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. ஓ என் பரிசுத்த தகப்பனே நீர் எங்களோட கூட இருக்கிறபடியால் ஓ ராஜாதி ராஜா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஓ துதிக்கிற வேலையில இறங்கி வருகிற தகப்பன் அல்லவா நாங்க துதிக்கிறோம் ராஜா. ஓ எங்க நடுவில் நீர் நாற்காலி போட்டு நீர் அமர்ந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே மீ துதிக்கிற ராஜா நாங்க தனிமையில் இல்ல தகப்பனே, நீர் எங்களோட இருக்கிறீரப்பா. நீர் எங்களோட உங்க ஓங்கும் புயமும் பலத்த கரமும் ராஜா ஓ எங்களோட கூட இருக்கிறபடியால் அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே மீ துதிக்கிற ராஜா ஓ என்ன நோக்கத்துக்காக இந்த கூட்டத்தை நீர் தேர்ந்தெடுத்தீரப்பா. உங்க சித்தம் இல்லாதபடி எதுவுமே இல்ல தகப்பனே. ஓ எத்தனை தடைகள் வந்தாலும் ராஜா இந்த கூட்டத்தை நடத்த நீர் கிருபை செய்தீரே ராஜா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்ன நோக்கத்துக்காக நீர் உருவாக்கினீரோ, எதற்காக இதை நீர் தேர்ந்தெடுத்தீரோ அப்பா அந்த நோக்கம் நிறைவேறணும் தகப்பனே. ஹல்லேலூயா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ மதியான அப்பா காலை வேளையில ஒரு ஆராதனை, இதோ சாயங்கால வேளையில மீண்டும் ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த வீட்டு ஜெப கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. நீங்க வந்துட்டீங்க சப்பா, நாங்க வரதுக்கு முன்பே நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆவியானவரே மீ துதிக்கிற ராஜா. எங்க பாடல் பகுதி, எங்க ஆராதனை பகுதி ஆண்டவரே, ஜெப வேளை, செய்தி வேளை, ஒவ்வொரு பகுதியும் ராஜா நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்கப்பா. நாங்க இல்ல ஆண்டவரே, எங்க பலத்திலே எங்க பராக்கிரமத்திலே இல்ல ஆண்டவரே, எங்களால எதுவுமே இல்ல ஆண்டவரே. நீர் எங்களோட கூட இருக்கிறபடியா நாங்க விசேஷித்தவர்களா இருக்கிறோம். நீர் எங்களோட கூட வருகிறபடியா, உங்க சமூகம் எங்களோட கூட வருகிறபடியா, உங்க பிரசன்ன எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடியா ஓ ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த வீட்டு கூட்டத்தை, இந்த ஜெப கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும், வரப்போகிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இந்த இடத்தை சுற்றிலும் தூதர்களை நீர் கட்டளையிடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க ரத்தம் பூசி அப்பா உம்மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே துதிக்கிறே சப்பா. வாசப்படியிலும் நல்ல கால்களிலும் அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை பூசி ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்க ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள வாதை கிடையாதுன்னு சொல்லி இருக்கிறீர், வாதை வர முடியாதுன்னு சொல்லி இருக்கிறீர். உங்க ரத்தம் நிலக்கால்களிலே கிரிய செய்யட்டும், உங்க ரத்தம் மேல் சட்டத்திலே கிரிய செய்யட்டும், உங்க ரத்தம் மேல் வீட்டு அறையில கிரிய செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவரே தூதர்களை கட்டளையிடுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஓ இந்த இடத்துல என் கர்த்தாதி கர்த்தர், ஓ தேவாதி தேவனாய் ராஜாதி ராஜாவா என் பரிசுத்த ஆவியானவரை நீர் ஆளுகை செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்க பாடலை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஓ ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே,
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. ஓ கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஓ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட கர்த்தரின் கரத்தால் நித்தம் கணம் பெற்றிட. ஓ கர்த்தரின் கரத்தால் நித்தம் கணம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனி எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஓ ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே, ஓ ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, ஓ ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே, ஓ ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவரே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நல்ல ஆசீர்வாத கூட்டத்துக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. என் பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்ம உள்ளத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதிலே நம்மை குறித்து விட்டார். எங்க போனாலும் நம்மை தேடி வந்து கண்டு கொண்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கலாமா? மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் உள்ள சொந்தமான, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று
பிரிக்க காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து என்னை அன்பாய் கூப்பிட்டு கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை நம்பி தந்த பொறுப்பை நான் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு அவர் தந்திருப்பார். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றி முடித்தாதான் அவர் கரம் அசைத்து நம்மை கூட்டிட்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேளை அப்பாவுக்கு செய்யாம உட்கார்ந்துட்டு அவர் சமூகத்துல போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு இருக்கிற பொறுப்பு. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு நிறைய கொடுத்திருப்பாங்க, ஒருத்தருக்கு கம்மியா கொடுத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரை நம்பி அவர் தந்திருப்பாரு. அந்த பொறுப்பை நம்ம நிறைவேற்றி முடிக்கும் போது அவர் வரும் நாளிலே அன்பாய் நம்மை கரம் அசைத்து அவர் நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லலாமா அந்த நல்ல தெய்வத்துக்கு? ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம். அப்பா, தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? ஹல்லேலூயா. எத்தனையோ தனிமையான வாழ்க்கை, அல்லேலூயா, எத்தனையோ சூழ்நிலைமை, எல்லாத்துலயும் அவர் சுமந்து கொண்டு வந்தாரே. ஹல்லேலூயா. இந்த பாடலை அந்த மோசஸ் ராஜசேகருங்கிறவங்க தான் அந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு கண்களும் தெரியாது, அவங்க கிட்னியும் வேலை செய்யாது. ஆனா அவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் அவர் எழுதியிருக்கிறாரு, என்ன நான் எங்க அப்பாவை மறப்பேனோ? அவர் என்னை தூக்கி சுமந்து கொண்டு வருகிறாரே, நான் மறப்பேனோ? நமக்கு எல்லாமே நல்லா தான் தந்திருக்காங்க. ஆனாலும் அநேக முறுமுறுப்புகள், இதை செய்யலையே, இதை செய்யலையே, இதை செய்யலையே, இதை செய்யலையே, அவரை முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, 2 கண்ணும் தெரியல, அந்த கிட்னி பாதிக்கப்பட்டு ரத்தம் சுத்திகரித்து சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிற வர வேதனை, அத்தனை வேதனை. அவர் சொல்றாரு, தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் நீர் சுமந்ததை நான் மறப்பேனோ? ஓ, எத்தனை அன்பு என் மேலன்னு சொல்லி அவர் எவ்வளவு அழகா ஒவ்வொரு பாடலையும் எதுவுமே அவருடைய கஷ்டத்தை அதுல வரவே செய்யாது. ஹல்லேலூயா. நாம எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஒருக்காக எதையாவது செய்யணும். நமக்கு கொடுத்த வேலை ஏதாவது இல்லை, எனக்கு கொடுத்த வேலை, எனக்கு என்ன வேலை தந்திருக்கிறாரு அதை யோசித்து அதை அவர்கிட்ட கேட்டு அவர் பாதத்துல அமர்ந்திருந்து நாம செய்து முடிக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம பாஸ்டர் அம்மாட்ட கொடுக்க போறோம், அவங்க நடத்துவாங்க. இந்த ஒரே ஒரு பாடலை உணர்ந்தவர்களாய் படிக்கலாமா? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? அவர் சொல்ற, என்னையே நான் உமக்கு தருவேன் பாங்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என்னையே உமக்கு தருவேன் ஆண்டவரேன்னு? ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், ஓ எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்னை தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்னை தருவேனா? சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம்
மார்போடு அணைத்து கொண்டீரே. நான் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை பேர் மறக்காம இருக்கிறீங்க? அவர் நம்ம ஒவ்வொரு பாதையிலையும் அவர் நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். எத்தனை கல்லு, எத்தனை முள்ளு, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளை சுமந்து கொண்டு வருகிறது போல நம்ம பிள்ளைகளை நடக்க விடுவோமா? ஒரு கல்லோ முள்ளோ கிடந்துனா நம்ம பிள்ளை நம்ம தூக்கி கொண்டுதானே வருவோம். அதே போல ஒவ்வொரு பாதையிலையும் அவர் நம்மை தூக்கி சுமக்கிறவராய் இருக்கிறார். ஆலையில் அவர் மறந்து போகல. சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் அவர் மார்போடு நம்மை அணைத்துக் கொள்கிறார். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ராஜா, உங்க உள்ளத்துக்குள்ள எங்களை வரைந்து வைத்திருக்கிறீரே. உங்க கரத்தில் இல்லப்பா, உங்க உள்ளத்துக்குள்ள எங்களை வரைந்து வைத்திருக்கிறீரே. ராஜா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர், என் பரிசுத்த ஆவியானவர். அப்பா, இந்த நல்ல கூட்டத்துக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்க பாடல் பகுதியை என் தேவன் அங்கீகரித்தீர் ஆண்டவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கரங்களை உற்சாகமாய் தட்டி விடுதலையோட தட்டி ராஜாதி ராஜாவுக்கு நன்றி சொல்லுவாமா? நன்றி சொல்லுவாமா? ஒவ்வொரு நாளும் ஜீவனோட பாதுகாத்து வருகிறாரு. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், ஆனாலும் நம்ம தேவன் நம்மை நேசித்து பாதுகாத்து வழி நடத்தி வருகிறாரு. நன்றி சொல்லுறாப்பா, நன்றி செலுத்துகிறாப்பா. ஆண்டவரே, மை துதிக்கிற ராஜா. இன்னும் மீதியான பகுதியும் எங்க அப்பா நீங்க நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, துதிக்கிற தாயரோடு கரம் இருந்து ராஜா. ஆண்டவரே, துதிக்கிறப்பா. என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறீரோ ராஜா, நீர் மகிமைப்படும்படியா என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன், ஆனாலும் பிதா மகிமைப்படும்படியா இருக்கணும் சொல்லி இருக்கிறீரப்பா. ராஜா, மக்கள் நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க பெரிய காரியங்களை.